உங்கள் உடலை புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கும் 10 சிறந்த உணவுகள். உங்கள் தினசரி சாப்பாட்டில் சில உணவுகளை சேர்ப்பதன் மூலம் புற்றுநோயை தடுக்கலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா? விஞ்ஞானிகள் சில உணவுகளில் உள்ள சத்துக்கள் புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராட உதவுவதாக கண்டுபிடித்துள்ளனர். இந்த வீடியோவில் புற்றுநோயை தடுக்க நீங்கள் கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான 10 உணவுகளை பார்க்கலாம். குரூசிஃபரஸ் காய்கறிகள், ப்ராக்கலி, காலிஃப்ளவர், காளான், பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் போன்றவை. இந்த காய்கறிகளில் சல்ஃபரஃபேன் என்ற இயற்கை பொருள் உள்ளது. இது புற்றுநோய் செல்களை அழிக்க உதவுகிறது. ப்ராக்கலி மற்றும் காலிஃப்ளவரை அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு குடல், மார்பகம் மற்றும் பிளாடர் புற்றுநோய் ஆபத்து குறைவாக உள்ளது. இந்த காய்கறிகள் கல்லீரல் டீடாக்ஸ் மேம்படுத்தி உடலில் உள்ள நச்சுக்களை நீக்க உதவுகின்றன. இவை நார் சத்து அதிகமாக உள்ளதால் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஸ்டர் ஃப்ரை, சூப் அல்லது ஆவியில் வேக வைத்த இந்த காய்கறிகளை சாப்பிடலாம். பெரிகள், ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, ராஸ்பெரி போன்ற பெரிகள். இந்த பழங்களில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் அதிகமாக உள்ளது. இது கேன்சர் செல்களை வளர விடாமல் தடுக்க உதவுகிறது. பெரிகள் உடலின் நீர் சத்தை கூடுதல் அளவில் பாதுகாக்க மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுகின்றன. தினமும் பெரிகள் சாப்பிடுபவர்களுக்கு புற்றுநோய் வளர்ச்சியை தடுக்க உதவும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. இவை உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றன. ஸ்மூதி தயிரில் சேர்த்து அல்லது வெறுமன சிற்றுண்டியாக கூட இதை சாப்பிடலாம். தக்காளி. தக்காளியில் லைகோபீன் அதிகமாக உள்ளது. இது பிளாடர், கல்லீரல் மற்றும் குடல் புற்றுநோயை தடுக்க உதவுகிறது. வெந்த தக்காளியில் லைகோபீன் அதிகம் உறிஞ்சப்படும். எனவே தக்காளி சூப் சிறந்த தேர்வாகும். இது உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ஒழிக்க உதவுகிறது. தினமும் தக்காளி சேர்க்கும் ஆண்களுக்கு பிளாடர் புற்றுநோயின் அபாயம் குறைவு. தக்காளியை சாலட், கூட்டு அல்லது ஜூஸாகவும் குடிக்கலாம். பச்சை தேநீர். புற்றுநோய்க்கு எதிரான மிக சிறந்த மருந்து பச்சை தேநீர். பச்சை தேநீரில் கேட்டகின்ஸ் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் உள்ளன. இது புற்றுநோய் செல்களை அழிக்க உதவுகிறது. இது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் திறனை அதிகரிக்கிறது. பச்சை தேநீர் குடிப்பவர்கள் மார்பகம் மற்றும் பிளாடர் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். இது உடல் எடையை குறைக்க உதவும். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. தினமும் 1 கப் பச்சை தேநீர் குடித்து ஆரோக்கியமாக இருங்கள். பூண்டு மற்றும் வெங்காயம். இது இயற்கையான புற்றுநோய் எதிர்ப்பு உணவுகள். பூண்டில் ஆலிசன் உள்ளது. இது புற்றுநோய் செல்களை அழிக்க உதவுகிறது. வெங்காயத்தில் உள்ள குவர்சிட்டின் மற்றும் சல்ஃபர் காம்பவுண்டுகள் புற்றுநோயை தடுக்கின்றன. இந்த உணவுகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றன. பூண்டு மற்றும் வெங்காயம் அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு குடல் மற்றும் வயிற்று புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பு உள்ளது. தினசரி உணவில் பூண்டு, வெங்காயத்தை அதிகமாக சேருங்கள். காளான். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவு. சில காளான் வகைகள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றன. இவை புற்றுநோய் செல்களை அடையாளம் காணும் உடலின் திறனை அதிகரிக்க செய்கின்றன. இந்த உணவுகளில் உள்ள பீட்டா குளுக்ககான் புற்றுநோயின் வளர்ச்சியை தடுக்க உதவுகிறது. மேலும் குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றன. சூப், ஸ்டர் ஃப்ரை அல்லது சாலட்களில் இந்த காளான்களை சேர்த்து சாப்பிடலாம். உங்கள் உணவில் இந்த புற்றுநோய் எதிர்ப்பு உணவுகளை சேர்த்தால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இது நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் உடலை பாதுகாக்கவும் உதவுகின்றன. நீங்கள் எந்த உணவை அதிகமாக சாப்பிடுவீர்கள்? உங்கள் கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும், மேலும் ஆரோக்கிய குறிப்பு வீடியோகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.